வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இன்று முதல் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை 29 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே தகுந்த ஆயத்தத்துடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுடன் சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்கு உதவியாக இருக்கும். மேலும் தினமும் ஒரு நபருக்காவது இந்த நிகழ்ச்சியினை அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சரி, இன்று நாம் லூக்கா சுவிசேஷத்தின் அறிமுக பாடத்தினையும் அத்துடன் 1வது அதிகாரம் முதல் 13 வசனங்களையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? லூக்கா யார்? அவரை குறித்த பின்னணி என்ன? லூக்கா தன் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு காட்டுகிறார்? யோவான் ஸ்நானனின் பெற்றோர்கள் யார்? அவர்கள் பெயருக்கான அர்த்தம் என்ன? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்று முதல் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சுவிசேஷத்தை எழுதிய லூக்காவை குறித்து கொலோசியர் 4 அதிகாரம் 14 வசனத்திலே, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற பகுதியிலிருந்து அறிந்து கொள்கிறோம். தனது 3வது சுவிசேஷத்தை எழுதுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் லூக்காவை தெரிந்து கொண்டதினாலே வேத புத்தகத்திலே எந்த ஒரு பகுதியையும் தற்செயலாக யாரும் எழுதவில்லை என்பது தெரிகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஞானிகள் அநேகர் இல்லை. அப்படிப்பட்ட சிலரிலே லூக்காவும் ஒருவர். லூக்காவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் நாம் அறிந்திருக்கிறபடி உயர்ந்த அறிவு பெற்றவர்களாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்தவர்களாயும் இருக்கிறார்கள். கர்த்தருக்குள்ளே அவர்கள் நெருக்கமான நண்பர்களாக இருந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். வைத்தியனாகிய லூக்கா அந்நாட்களின்படி ஒரு விஞ்ஞானிக்கு ஒத்திருந்தார். புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலேயே சிறந்த கிரேக்க மொழியிலே எழுதியிருப்பது இந்த லூக்கா தான். நாம் பார்க்க போவது போல லூக்கா சரித்திரத்தை மிக துல்லியமாக எழுதியிருக்கிறார். லூக்கா புலமைத்துவமுடையவர். எனவே கிறிஸ்து பிறப்பு தொடர்பான பாடல்களை இவர் மட்டுமே எழுதியிருக்கிறார். லூக்காவை ஒரு அருமையான ஓவியர் என்றே சொல்லலாம். ஏனென்றால் மிக அருமையாக இயேசு கிறிஸ்துவின் ஓமைகளை விளக்கியிருக்கிறார். லூக்காவின் வாழ்க்கை குறித்து பலவிதமான பாரம்பரியங்கள் உண்டு. லூக்கா தனது சுவிசேஷத்தை மரியாளின் கண்ணோட்டத்திலே எழுதியிருப்பதாகவும் மரியாள் மூலமாகவே எல்லா குறிப்புகளையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்பதையும் ஒரு பாரம்பரியம் கூறுகிறது. நிச்சயமாக மரியாளோடு கூட எல்லாவற்றையும் கேட்டு அவர் அறிந்திருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் ஒரு யூதன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிறுவத்திலே விருத்த சேதனம் பெற்றவர்களை குறித்தும் விருத்த சேதனம் பெறாத மற்றவர்களை குறித்தும் எழுதும் பொழுது லூக்கா அந்த புறஜாதிகளின் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த லூக்கா தான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தையும் எழுதியது. அங்கே அவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக நெருக்கமானவராக இருந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லும் பொழுது, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி என்று கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இவர் 2வது பிரயாணத்திலேயும் 3வது பிரயாணத்திலேயும் இருந்திருக்கிறார். இந்த வசனம் முதல் தொடர்ந்து எழுதும் பொழுது நாங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒருவேளை லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவராய் கூட இருக்கலாம். எனவே 2வது சுவிசேஷ பணியின் பிரயாணத்திலே இணைந்தவர் முடிவு வரை அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்திருக்கிறார். தனது மரணத்திற்கு சற்று முன்பு தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதிய கடிதத்திலேயும் லூக்கா மாத்திரமே தன்னோடு இருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 4:11 கூறுகிறார். இந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று எழுதுகிறார் என்பது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2வது மனிதன் அல்லது கடைசி ஆதாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45-47 வசனங்களை பார்க்கும் பொழுது, அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்றும் வாசிக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவை போல மனிதர்களை உருவாக்குகிறார். 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்திலே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்துவை 2வது மனிதன் என்று சொன்னேன். மட்டுமல்ல, 3வது 4வது என்று கோடிக்கணக்கான மக்களை தேவன் இயேசு கிறிஸ்துவை போல ஆக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்துவே கடைசி ஆதாம். மனித குடும்பத்திற்கு மற்றொரு தலைவர் இருக்கப் போவதில்லை.
எபிரேயர் 2:17 பார்க்கும் பொழுது தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்திலே இயேசு கிறிஸ்து நம்மை போல ஆக்கப்பட்டார், மற்றும் ஒரு விதத்திலே நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவை போல ஆக்குகிறார். 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலங்களிலே ஐரோப்பிய தேசங்களிலே விக்டோரியா மகாராணியின் காலத்திலிருந்து வேதத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து கேள்விக்குறி எழும்ப ஆரம்பித்தது. அவற்றை ஆராய தன்னை அர்ப்பணித்த வில்லியம் ராம்ஸ் என்பவர் ஒரு விசுவாசி அல்ல. வேதம் உண்மையானதல்ல என்பதை நிரூபிப்பதற்காக அவர் இந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்த சரித்திரத்தை லூக்கா எழுதியிருக்கிறார் என்பதை அறிந்தவர் மிஷனரி பணிகளிலே ஆவலோடு இருந்தார் என்பதையும் ஒத்துக்கொண்டு அவர் எழுதிய சரித்திரத்திலே அநேக தவறுகளை அவர் எழுதியிருப்பார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் செய்த ஊழிய ஸ்தலங்களுக்கு பிரயாணம் செய்து செய்திகளை திரட்ட ஆரம்பித்தாராம். பின்னர்தான் அவர் கண்டுகொண்டார், லூக்கா ஒரு சிறந்த சரித்திர ஆசிரியராக எல்லாவற்றையும் உண்மையாகவே எழுதியிருக்கிறார். அவர் எழுதியதிலே எதுவும் உண்மை இல்லாதது அல்ல என்பதை புரிந்து கொண்டார். வேதத்தை வாசித்தார், ஒரு விசுவாசியாக மாறினார். அருமையானவர்களே, வைத்தியனாகிய லூக்கா 2 நோக்கங்களோடு இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். முதலாவதாக இலக்கியத்திற்காகவும் பின்னர் சரித்திரத்திற்காகவும் இதை எழுதியிருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷமே முழு சரித்திர சம்பவங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அநேக ஸ்தாபனங்களை குறித்து, பழக்க வழக்கங்களை குறித்து, பூகோளத்தை குறித்து, சரித்திரத்தை குறித்து மற்ற சுவிசேஷங்களை விட அதிகமாக நாம் லூக்காவிலே பார்க்கலாம். லூக்கா இந்த சுவிசேஷத்தை எழுதியதின் 2வது நோக்கம் ஆவிக்குரிய ஒரு நோக்கம். அவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வீக மனிதனாகவும் உலகத்தின் இரட்சகராகவும் தெளிவாக காட்டியிருக்கிறார். இயேசுவே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று அவர் காட்டுகிறார். மத்தேயுனுடைய சுவிசேஷத்திலே மத்தேயு இயேசுவை மேசியாவாக காட்டுகிறார். மார்க்கு இயேசுவை யெகோவாவின் ஊழியக்காரனாக காட்டுகிறார். லூக்கா இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமான மனிதனாக காட்டுகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவன் மனிதனானார் என்பதையும் காட்டுகிறார். லூக்கா நாசரேத்தூர் இயேசுவை ஆராய்ந்து பார்த்ததிலே இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிறார். யோவானைப் போலவே அதே முடிவுரைக்கு அவர் வருகிறார். ஆனால் அதை வித்தியாசமாக அவர் செய்கிறார். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை மேசியாவாகவும் ராஜாவாகவும் இரட்சகராகவும் சொல்லியிருக்கிறார். மார்க்கு இயேசு கிறிஸ்துவை உலகத்தை ஆளப்போகிற வல்லமை உள்ள வீரராக காட்டுகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாய் காட்டுகிறார். லூக்கா இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமான தெய்வத்தின் மகனாகவும் மகா பிரதான ஆசாரியராகவும் இயேசு கிறிஸ்துவை உதவி செய்கிறவராக, இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராகவும் காட்டியிருக்கிறார். லூக்கா தனது சுவிசேஷத்தை கிரேக்க மக்களை மனதிலே கொண்டவராக, அறிவு பெற்ற ஒரு கூட்ட மக்களுக்காக எழுதுகிறார். கிரேக்க அறிஞர்கள் பூரணமான ஒரு மனிதனை உருவாக்குவதை குறித்து சிந்தித்தார்கள், எழுதினார்கள். அந்த கிரேக்கர்கள் மனிதனின் சாயலிலே கடவுளை உண்டாக்கினார்கள். அப்பல்லோ, வீனஸ், அத்தேனா, டயானா இவை எல்லாமே கிரேக்க மக்களால் உருவாக்கப்பட்டவை. மகா அலெக்சாண்டர் இந்த கலாச்சாரத்தை தான் கைப்பற்றிய தேசங்களுக்குள்ள எல்லாம் பரம்ப செய்தான். கிரேக்க மொழி அந்நாட்களிலே உலகத்தின் மொழியானது. அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலேயும் எகிப்திலேயும் பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதைத்தான் செப்துவகிந்தா என்று சொல்கிறோம். அதுவே இன்றைக்கும் கிடைக்கக்கூடியதாயிருக்கிற சிறந்த கிரேக்க பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலேயே எழுதப்பட்டது. எல்லா மக்களுக்கும் நற்செய்தி எடுத்துச் சொல்லப்படுவதற்காக கிரேக்க மொழி அந்நாட்களிலே உலக மொழியாய் இருந்தது. அக்காலம் வரைக்கும் வளர்க்கப்பட்ட மொழி, கலாச்சாரம் இவற்றிலே கிரேக்கு சிறந்து விளங்கியது. ஆனாலும் பூரணமான மனிதத்துவத்தை குறித்து சொல்லும் பொழுது அது குறைவுபட்டதாய் இருந்தது. கிரேக்க மக்கள் எதிலேயும் ஒரு திருப்தியை பெறுகிறதில்லை. ஆவிக்குரிய காரியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். உலகத்தை பொறுத்தமட்டிலேயும் அதுவே அவருடைய விளையாட்டு மைதானமாகவும், கல்வி கற்கும் இடமாகவும், பணி செய்யும் இடமாகவும், கல்லறை தோட்டமாகவுமே மாறியது. டாக்டர் F.W. ராபர்ட்சன் என்பவர் கிரேக்க மக்களை குறித்து சொல்லும் பொழுது, எவ்வளவுக்கு அதிகமாக உலகத்தோடு அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்களோ அந்த அளவு உலகம் அவர்களுக்கு மங்கலாக தெரிந்தது என்று எழுதுகிறார். இந்த காரணத்தினாலேயே அவர்கள் அறியப்படாத தேவனுக்கு என்ற பீடத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அத்தேனை பட்டணத்திற்கு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கண்டு அதை சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்வதற்கு பயன்படுத்தினார். கலாச்சாரத்திலே வளர்ந்த அத்தேனியர்கள்
பவுல் அப்போஸ்தலன் சத்தியத்தை சொல்ல முற்பட்ட பொழுது பிதட்டுகிறார் என்று சொன்னார்கள். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கிரேக்கர்களுக்கு சுவிசேஷமானது பைத்தியமாய் தெரியலாம் என்று கூறியிருக்கிறார். இருந்தாலும் அவர் கிரேக்க மனதிற்கு புரிந்து கொள்ளும் வகையிலேயே எழுதினார். ஆம், கிரேக்கர்கள் தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பினார். அந்த தேவகுமாரனே மனிதர்களுடைய பாவங்களுக்காக மரித்தவர் என்பதையும் தெளிவுபடுத்தினார். பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களின் ஞானத்தை அறிந்தவராக பூரணமான மனிதனை குறித்த தெளிவான சுவிசேஷத்தை அறிவித்தார். மனிதனுக்காக உலகத்திலே மனிதன் மரித்தார் என்பதை காட்டினார். இஸ்ரவேல் மக்களுடைய சமயமானது ஒரு பரிசேயனைத்தான் உருவாக்க முடியும். ரோம சாம்ராஜ்யத்தின் வல்லமையானது ஒரு ராயனைத்தான் உருவாக்க முடியும். கிரேக்கர்களின் கல்வி ஞானம் மகா அலெக்சாண்டரை போன்ற ஒருவரைத்தான் உருவாக்க முடியும். ஆனால் அவன் இருதயத்திலே குழந்தையாயிருந்தான். இப்படிப்பட்ட கிரேக்க மனதிற்காகவே லூக்கா எழுதினார். இயேசு கிறிஸ்துவை பூரணமான மனிதனாகவும் கிரேக்கர்கள் எதிர்பார்த்த ஒருவராகவும் விளக்கி காட்டினார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் விசேஷித்த காரியங்களை சொல்கிறேன், கவனியுங்கள். முதலாவதாக, இது 4 சுவிசேஷங்களிலே ஒன்றாக இருந்தாலும் மத்தேயுவும் மார்க்குவும் விட்ட அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். இரண்டாவது, லூக்கா கிறிஸ்து பிறப்பு தொடர்பான பாடல்களை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை குறித்த நீண்ட சரித்திரத்தை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். முதல் 2 அதிகாரங்களிலேயும் அதைத்தான் அவர் விவரிக்கிறார். இயற்கை விஞ்ஞானத்தின்படி கன்னி பிறப்பு முடியாத ஒன்று, அது தேவனால் ஆனது என்பதை லூக்கா தெளிவுபடுத்துகிறார். நான்காவதாக 20 அற்புதங்களை சொல்லியிருக்கிறார். அதிலே 6 அற்புதங்கள் வேறு எந்த சுவிசேஷத்திலும் சொல்லப்படாதவை. ஐந்தாவதாக 23 ஓமைகளை குறித்து எழுதியிருக்கிறார். அதிலே 18 ஓமைகள் வேறு எங்கேயும் காணப்படவில்லை. இந்த சுவிசேஷத்திலே தான் கெட்ட குமாரன் ஓமையையும் நல்ல சமாரியன் ஓமையையும் நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவுக்கு சீஷர்களோடு நடந்து சென்றதை இவர் மட்டுமே குறிப்பிடுகிறார். உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் இயேசு மனிதனாக காட்சியளித்ததை தெளிவுபடுத்துகிறார். அவர் ஆவி மட்டும் உயிரோடு எழும்பவில்லை, சரீரத்தோடு இருந்தார் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏழாவதாக, சாதாரண ஒரு மனிதனுடைய மனதுருக்கம் இந்த சுவிசேஷம் முழுவதிலேயும் காணப்படக்கூடியதாயிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையையும் அன்றைய சமுதாயத்திலே பாடுகளை அனுபவித்த மக்களின் பாடுகளை உணர்ந்த ஒருவராக இந்த சுவிசேஷத்தை லூக்கா எழுதியிருக்கிறார். எட்டாவதாக, மருத்துவத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஹிப்போக்ரேட்டஸ் என்பவரை விட அதிகமான மருத்துவ வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை 8 பிரதானமான பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக, பூரண மனிதரின் பிறப்பும் அவருடைய குடும்பமும் என்று லூக்கா முதல் 3 அதிகாரங்களை பார்க்கலாம். இரண்டாவதாக, பூரண மனிதர் சோதிக்கப்பட்டதும் சொந்த பட்டணத்தினாலே நிராகரிக்கப்பட்டதும் என்று 4ஆம் அதிகாரத்தை சொல்லலாம். மூன்றாவதாக, 5 முதல் 9 அதிகாரங்களிலே கலிலேயா பகுதியிலே இந்த பூரண மனிதரின் ஊழியங்களை குறித்து வாசிக்கலாம். லூக்கா 10 முதல் 18ஆம் அதிகாரங்களிலே எருசலேமுக்கு நேரே செல்கிற பூரண மனிதரின் ஊழியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஐந்தாவதாக, 19 முதல் 21 அதிகாரங்களிலே எரிகோவிலேயும் எருசலேமிலேயும் பூரண மனிதராகிய இயேசுவின் ஊழியங்களை குறித்து பார்க்கலாம். ஆறாவதாக, 22, 23வது அதிகாரங்களிலே அவர் காட்டி கொடுக்கப்படுதல், அவருடைய பாடு மரணங்களை குறித்து பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் முதல் 48 வசனங்களிலே பூரண மனிதராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 49 முதல் 53 வரை 8ஆவதாக பூரண மனிதரின் பரத்துக்கேறுதலை நாம் வாசிக்கிறோம். சரி நேயர்களே, தொடர்ந்து நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்திற்குள்ளே பிரவேசிப்போம். இங்கே இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டதற்கான நோக்கம் குறிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, காபிரியேல் தூதன் சகரியாவுக்கு காட்சி கொடுத்து யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அதே காபிரியேல் தூதன் மரியாளுக்கு தோன்றி இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை குறித்து கூறுகிறார். அதோடு கூட மரியாள் தனது உறவு முறையான எலிசபெத்தை பார்க்க செல்வதை குறித்தும் யோவானின் பிறப்பை குறித்தும் வாசிக்கிறோம். சரித்திரப்படி பார்ப்போம் என்றால், மற்ற சுவிசேஷங்கள் ஆரம்பிக்கும் காலகட்டத்திற்கு முன்னதாக லூக்கா தனது சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். பரலோகம் 400 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. பின்னர் சகரியா பலிபீட தண்டையிலே நிற்கும்போது யோவான் ஸ்நானகனின் பிறப்பை குறித்து காபிரியேல் தூதன் அறிவிக்கிறார். லூக்கா ஒரு நல்ல பின்னணியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் யோவான் ஸ்நானகனின் பிறப்பையும் தெளிவாய் கூறியிருக்கிறார். இந்த அதிகாரத்திலே 3 பாடல்களை நாம் பார்க்கலாம்.
ஒன்று எலிசபெத் மரியாளை வாழ்த்தும் பொழுது கூறியது 42 முதல் 45 வசனங்களிலே பார்க்கிறோம். இரண்டாவதாக மரியாளின் கீதத்தை குறித்து வாசிக்கிறோம். மூன்றாவதாக சகரியாவின் தீர்க்க தரிசன பாடலை 68 முதல் 79 வசனம் வரை பார்க்கிறோம். மரியாளின் கீதத்தை 46 முதல் 55 வசனம் வரை நாம் பார்க்கலாம். சரி, லூக்கா இந்த சுசேஷத்தை எழுதியதின் நோக்கம் என்ன? லூக்கா 1 அதிகாரம் முதல் 4 வசனங்களை கவனியுங்கள். மகா கனம் பொருந்திய தேயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான வார்த்தைகள் உண்டு. முதல் வார்த்தை கண்ணார கண்டு, இரண்டாவது வார்த்தை போதித்தவர்கள். போதித்தவர் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் படகிலே கட்டளைப்படி தண்டு வலிக்கிறவர். ஒரு வைத்தியசாலையிலே போதித்தவர் என்று சொல்லும் பொழுது பயிற்சியிலே இருக்கிறவர்களை குறிக்கிறது. அப்படி என்றால் இங்கே லூக்கா சொல்ல விரும்புகிறது என்ன? நாங்கள் எல்லாருமே பரம வைத்தியர் கடியிலே பயிற்சியாளர்களாய் இருக்கிறோம் என்கிறார். அவர் கல்வி அறிவு பெற்றவராகவும் ஒரு வைத்தியராகவும் கண்ணார கண்ட காரியங்களை தெளிவாய் எழுதுகிறேன் என்கிறார். இந்த 4 வசனங்களும் மிகவும் மகத்தான ஆரம்பத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து திட்டவட்டமான காரியங்களை மக்களுக்கு கொடுக்கவே லூக்கா இதை எழுதுகிறார். நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான நண்பரே, உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு நீங்கள் நிச்சயமுடையவர்களாய் இருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிவீர்களா? இந்த காரியங்களை குறித்த நிச்சயமில்லாத மனிதர்களை குறித்து நான் துக்கப்படுகிறேன். என்னுடைய ரட்சிப்பை குறித்தோ வேதத்தை குறித்தோ எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிற ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்களா? ஒருவேளை எனக்கு போதிய விசுவாசம் இல்லையோ என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு விசுவாசம் இல்லாதது பிரச்சனையாக இருக்காது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் அறிய வேண்டிய அளவு காரியங்களை அறியவில்லை. ரோமர் 10 அதிகாரம் 17 வசனத்தை பார்க்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள். வேத வசனங்களை குறித்த அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை வேத வசனத்திலே இல்லை, அல்லது இயேசு கிறிஸ்துவிலே இல்லை. வேத வசனங்களை அறியாதவர்களிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. லூக்கா 1 அதிகாரம் 5 வசனம், யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத்து. 400 ஆண்டுகளின் அமைதியை தேவன் முறிக்கிறார். கால வரிசைப்படி பார்ப்போம் என்றால் லூக்காவே புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறார். யோவான் ஸ்நானகனின் பிறப்பிலிருந்து அவர் துவங்குகிறார். யோவான் ஸ்நானகனின் தகப்பனார் தேவாலயத்திலே பலிபீட தண்டையிலே நிற்கும் பொழுது காபிரியேல் தூதன் தோன்றியதிலிருந்து துவங்குகிறார். யோவானின் தகப்பனார் பெயர் சகரியா, தாயார் பெயர் எலிசபெத். சகரியா என்றால் தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்று பொருள். எலிசபெத் என்றால் அவருடைய வாக்கு என்பது பொருள். 2 பேருடைய பெயரையும் சேர்த்து சொல்லும் பொழுது தேவன் அவருடைய வாக்கை நினைவு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம். தேவன் எதை வாக்கு பண்ணியிருக்கிறார்? சங்கீதம் 89 34 முதல் 37 வரை பாருங்கள். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். தாவீதின் சந்ததி நித்தியமாய் ஆளும் என்று தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். கிறிஸ்துவே அந்த சந்ததி. ஆம், கர்த்தர் தனது வாக்கை நினைவு கூர்ந்தார். 400 ஆண்டுகள் அமைதியாய் இருந்த பின்னர் மனிதனின் சரித்திரத்திலே தேவன் இடைப்படுகிறார். சகரியாவும் எலிசபெத்தும் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. எவ்வாறு அப்படி இருந்தார்கள்? அவர்கள் தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்திருந்தார்கள். எனவே அதற்கான பலியை அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார்கள். லூக்கா 1 அதிகாரம் 6 வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும்
நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் நடக்கை அவர்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வந்தது. அவர்கள் ஒரு பாவம் செய்த பொழுதோ தவறு செய்த பொழுதோ அவர்கள் பலியை கொண்டு வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாததினாலே ஒரு துக்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். வசனம் 7, எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இங்கே குழந்தை இல்லாத ஒரு வயதான தம்பதியரை பார்க்கிறோம். இவரைய பெண்களிலே யாருக்காவது குழந்தை இல்லை என்றால் அது மிக குறைவாக கருதப்பட்டது. எலிசபெத்தும் குழந்தை இல்லாதவளாய் இருந்தாள். சகரியா லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவன். கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்து வந்தான். வசனங்கள் 8 முதல் 12 வரை பாருங்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். பொன்னாலான பலிபீடத்தின் அருகே சகரியா பணிவிடை செய்து வருகிறான். இது ஜெபத்திற்கான இடம். மாலை பலியிடும் நேரம் அது. ஆராதனையின் அந்த பகுதியிலே தூப பீடத்திலே தூப வர்க்கமிட்டு ஜெபிக்கும் நேரம் அது. திடீரென்று ஒரு தூதன் அங்கே காட்சியளிக்கிறான். சரி, நீங்கள் ஒரு தேவதூதனை பார்ப்பீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? சகரியா என்ன செய்தானோ அதையே தான் நீங்களும் செய்வீர்கள். பயத்திலே நடுங்குவீர்கள். எனவே தேவதூதன் சொல்கிறான், லூக்கா 1:13, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சகரியா தனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டுமென்று ஜெபித்து கொண்டிருப்பார். எலிசபெத்தும் தனக்கு ஒரு மகன் வேண்டுமென்று ஜெபித்திருப்பாள். அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் இவ்வாறாக தங்களுக்கு ஒரு மகன் வேண்டுமென்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சகரியா எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று எப்படி எனக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் தேவதூதன் அதை சொல்கிறார். தேவதூதன் என்ன சொன்னார்? சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உண்மையாய் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யும்படியாய் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களின் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் குறை குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து உங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒருவராக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் உறுதியாய் உங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அவரை குறித்து சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் பல காலங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்திலே அவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவானது எப்பொழுதும் உறுதியானதும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்க உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். சகரியாவினுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் நிச்சயமாய் கேட்பார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, லூக்கா எழுதின சுசேஷத்தை நாங்கள் சிந்திக்க துவங்கினோம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவர் என்பதை இந்த முதல் நாள் பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. சகரியாவின் ஜெபத்தை கேட்ட நீர் இப்பொழுதும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு தங்களுடைய உள்ளத்திலே பலகாலம் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தையே மீண்டுமாய் ஜெபமாக தூபமாக உடைய சமூகத்திலே கொண்டு வருகிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் நீர் கேட்டு அவருடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கேட்கிற எல்லா காரியங்களையும் அல்ல கர்த்தாவே, அவர்களுக்கு உண்மையாகவே எது தேவையோ அதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அதை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். உமக்குள்ளே மனமகிழ்ச்சியாக்கும். உமக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தத்தக்கதாக ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்குமே. சில சத்தியங்களை கூட ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? லூக்கா ஒரு சிறந்த சரித்திர ஆசிரியர். அவர் ஒரு சிறந்த கிரேக்க எழுத்தாளர். லூக்கா முதலாவது இலக்கியத்திற்காகவும் பின்னர் சரித்திரத்திற்காகவும் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். லூக்கா தன் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வீக மனிதனாகவும் ஒரு இரட்சகராகவும் தெளிவாக காட்டியிருக்கிறார். லூக்கா
தன் சுவிசேஷத்தை அறிவு பெற்ற கிரேக்க மக்களுக்காக எழுதுகிறார். அந்நாட்களிலே கிரேக்க மொழியே உலக மொழியாக இருந்தது. பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதுதான் செப்துவகிந்தா என்று அழைக்கப்படுகிறது. லூக்கா சுவிசேஷத்தை 8 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட 400 ஆண்டுகள் அமைதியான காலமாக இருந்தது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.